வணக்கம் நண்பர்களே. ஒரு வாய்ச்சவடால்காரன் புத்திசாலியான ஒருத்தங்கிட்ட வீம்புக்காக பேசிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க. இந்த புத்திசாலி விவரமான ஒரு பதிலை சொல்லி அவன் பேச விடாமல் வாய் அடைச்சிட்டானா நல்லா மூக்கடைச்சி விட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வாய்ச்சவடால் வீரன் ட்ரம்புக்கு மோடி ஒரு புத்திசாலியான ஒரு பதில் சொல்லியிருக்காரு. ட்ரம்புக்கு உண்மையிலே மூக்கு உடஞ்சிருச்சுன்னு தான் சொல்லலாம். அதான் என்னென்னா, இந்தியாவோட சுதந்திர தினாவில் மோடி ஒரு தகவலை சொன்னார். அதான் என்னென்னா, எங்கள் முன்னோர்கள் சுதந்திரத்துக்காக போராடினாங்க, நாங்கள் சுயசார்புக்காக போராடுறோம். ஒருவரை மற்றவர் சார்ந்திருப்பது சுதந்திரத்தை மங்க செய்யும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு நேரடி அர்த்தம் என்னென்னா, உக்ரைன் ரஷ்யா சண்டையில் ரஷ்யாவிடருந்து கச்சா எண்ணெய் நம்ம வாங்கிட்டே இருந்தோம்னா 25% அப்புறம் 50% டேக்ஸு அப்படின்னு ட்ரம்ப் அறிவித்த உடனேயும் இந்தியா பயந்துக்கிட்டு உடனே ரஷ்யாட்ட கச்சா எண்ணெய் வாங்காமல் விட்டுருவாங்க அப்படின்னு நினச்சார். ஆனால் மோடி அப்படிப்பட்ட ஆள் அப்படின்றது அவருக்கு தெரியல. அதான் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நாடு மற்றொரு நாடை பிடித்து அதை ஆக்கிரமிப்பு செய்யும். அமெரிக்காவும் ரஷ்யா இப்படி தான் முன்னாடியெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதாவது உலகத்தின் சின்ன சின்ன நாடுகளை வசப்படுத்தி தங்களை மிகப்பெரிய பேரரசாக மாற்றிக்கொள்வது. ஆனால் இந்தியாவோட தன்மை அப்படி இல்லை. இந்திய பொருட்களை சந்தைப்படுத்தி உலக மார்க்கெட்டை பிடிப்பது. அதுதான் மோடியோட ட்ரெண்டு. அதனால் நாங்கள் ஒரு டாலரை நம்பி இருக்க போகிறது கிடையாது. எந்த ஒரு நாணயத்தின் பின்னாடி நாங்கள் சார்ந்து இருக்க போகிறதில்ல. எங்களுடைய நாணயத்தை நாங்கள் டெவலப் பண்ண போகிறோம். அதனால தான் டிஜிட்டல் கரன்சியை மற்ற நாடுகள்கிட்டலாம் இப்போ டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யா கூட 90% ரூபாயில் தான் டிரான்சாக்ஷன் நடக்குது. அதே மாதிரி ஐக்கிய அரபு அமீரகம் அங்கேயும் இதே மாதிரி தான் நடக்குது. இப்போ மலேசியா, சிங்கப்பூர். அப்போ இந்திய நாணயத்தை கொண்டு உலக சந்தையை வசப்படுத்துவது, இந்திய பொருட்களை கொண்டு உலக சந்தையை வசப்படுத்துவது. அதனால் நேரடியாக என்ன சொல்லிட்டாருன்னா, நீ சொல்கிற சொல்லுக்கெல்லாம் ஆட்டம் போகிறால் நான் கிடையாது, நான் செய்கிறதே வேறு. நான் சுயசார்பாக இயங்க போகிறேன், அமெரிக்காவை சார்ந்து இயங்க போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு குத்து விட்டுருக்காரு. இது உண்மையிலே இந்தியர்களாகிய நமக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.